சங்கீதம் 42:2 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறாமே. ஒரு மான் கட்டி கிடைக்கிறவர் அதை தேடுமா. அதுக்கு தாகம் வந்துன்னா அந்த காட்டுக்குள்ளேயோ ஒரு வனாந்திர பகுதியில தண்ணியை தேடி அலையுமா. அலையும் போது அதுக்கு சில இடம் காணல் நீர் போல, அப்படின்னா வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால நம்ம தூரம் நின்று பார்த்தா தண்ணி மாதிரி தெரியும், கிட்ட போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது, அது போல தெரியும். அந்த இடத்துலயும் போய் நின்றுட்டு ஏமாந்துட்டு அப்படியே நிற்காது, வேகமா ஓடி எங்க நீர் கிடைக்கிறதோ அதை கண்டுபிடித்து தன்னுடைய தாகத்தை, அது போல நம்முடைய ஆத்துமா தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை பார்க்கும்படி தாவீது சொல்வார்ல, நான் கர்த்தரை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நாம் என் ஹல்லேலூயா அவரை பார்க்கணும். அவங்க ஆராய்ச்சி செய்யணும். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துல தங்கியிருப்பதே நாடுன்னு சொல்றார். நமக்கு ஒரு நாள் ஆராதனைக்கு வருவதே பெரிய சிரமம், ஏதோ பெரிய சாதனை மாதிரி நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, ஒரு ராஜா நான் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. ஒரு மான போல தேவ சமூகத்தை நம்ம தாடினா ஹல்லேலூயா கர்த்தர் நடத்துவார். நம்மை அந்த தாகத்தை தீர்ப்பார். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னவர். எவ்வளவு தூரம் தாகத்தோடு ஏக்கத்தோடு தேவ சமூகத்தை தேவனுடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவார், நடத்துவார். ஆமென். இந்த நாளில கூட நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். இந்த நளினி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். அவங்களும் இருக்கிற வீட்டுக்குள்ளே விழுந்து காலில் கொஞ்சம் காயங்கள் இருக்குது, நடக்க முடியாமல் சிரமப்படுறாங்க. தன்னவங்களுக்கு நிச்சயமா அவங்க பிரின்ஸுக்காகவும் ஜெபிக்கலாம். அவருடைய படிப்புக்கு உலகமாக சரீர பலவீனம் அவளை மேற்கொள்ளாதபடி இந்த வாலிபத்திலேயே கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்து நடத்தணும். பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அது போல இன்னும் நமக்கு பலவீனமா சின்ன சின்ன பலவீனம் எல்லாரையும் மேற்கொள்ள தான் செய்து. ஹல்லேலூயா. ப்ரெஷர், சுகர், ஹீமோகுளோபின் கம்மி, விட்டமின் குறைபாடு, இது பலவித பலவீனங்கள் சபையில் உள்ள விசுவாசிகளை தாக்குறது. ஆண்டவர் எல்லாரையும் சுகப்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அதே போல பின்மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கலாம். ஏன்னா ஆண்டவரை அறியாம இருப்பது அது இன்னொரு கோணம். அறிந்துட்டு அவரை விட்டு தூரம் போகிறது ஒரு பெரிய கொடுமையான காரியம். கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த பங்கு, பரலோக பங்கையும் இழக்கிறாங்க, ஆண்டுடைய கிருபையை போக்கடிக்கிறாங்க. அப்படி போகிற ஜனங்களை கர்த்தர் திசைகளை திருப்பி கொண்டு வரணும். ஆண்டுடைய அன்பை ஒரு சிலர் பின்மாற்றன்னு சொல்லும்போது எங்கேயோ போற வழி விக்கிரகாரங்களை போறதில்லை. ஆண்டவரை தேடாம, ஆலயத்துக்கு போகாம, அப்புறம் அந்த அவருடைய ஐக்கியத்துல பங்கு பெறாம, அது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல அப்படியே கொண்டு 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 அது வேற எங்கேயும் கொண்டு போகும். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கணும். ஆண்டவர் இவருடைய தமது வல்லமையினால உயிர்ப்பித்து மறுபடியும் தேவனோடு அவர்களை ஐக்கியப்படுத்தணும் ஜெபிக்கலாம். அப்படி பலரும் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் மறுபடியும் அவர்களை சாட்சியை நிறுத்தும்படி நம்ம ஜெபிக்கலாம். சபையின் வளர்ச்சிக்காக ஜெபம், மாற்று மக்கள் பெருகணும். வருகிற குடும்பங்களில கர்த்தர் ரட்சிப்பை வெளித்தோம்னு ஜெபிக்கலாம். அந்த பிள்ளைகளுக்காக கூட சண்டே ஸ்கூல் சனிக்கிழமை நம்ம நடத்தலான்னு பிளான் பண்ணி அதை 2 வாரம் செய்தோம். எல்லா பிள்ளைகளும் அந்த சண்டே ஸ்கூல்ல வரணும், ஆராதிக்கணும். இந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஆலய கட்டுமான பணிக்காகவும் நம்ம தேவைகளுக்காக அந்த இடம் வாங்குற எல்லா ப்ராசஸையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கணும்னு ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.